ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு கிணறு நாங்கள் இறைக்க போகிறோம். பைப்பை கொண்டு வந்தாச்சு, மோட்டரையும் கிணத்துல வச்சாச்சு. அள்ளி போட்டு அப்படியே குளிரில் போட்டுட்டு திடீரென்று ஏதாவது பிரச்சனை நான் வந்து இலங்கையிலிருந்து வேறு வேறு நாடுகளில் வந்து புலம்பெயர்ந்து வாழ்றீங்க. உங்களுக்கு இப்படி இந்த கிணறு இறைச்ச ஒரு நினைவுகளும் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு கிணறு நாங்கள் இறைக்க போகிறோம். நான் இப்போ நிற்கிறது எங்கள் வீட்டை தான், எங்கள் வீட்டை கிணறு தான் நான் இறைக்க போகிறேன். அந்த கிணத்தின் ஆழத்தை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க, அதை நான் காட்டுறேன். இந்த பக்கத்தில் இருக்க இந்த மோட்டர் தான், இது வந்து மாமாண்ட. கிட்டத்தட்ட இது வந்து 1.5 ஹோர்ஸ் பவர் வந்து இந்த மோட்டர். அந்த மோட்டருக்கு பின்னுக்கு பக்கத்தில் ஒரு பைப் ஒன்று இருக்குது. அந்த பைப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மோட்டர் இருக்குது தானே, இதை நாங்கள் அப்படியே வந்து டிரெக்டாக வந்து நாங்கள் கிணத்துக்கு வந்து இறக்கி அப்படியே அந்த கிணத்தை வந்து இறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிணறு இறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து வெறுமன்னு சொல்லி அதையும் நான் பதிவிடுறேன். வணக்கம், நானும் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போதும். நீங்கள் முதல் வேறு ஒரு காணொலியாகவும் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கள் சேனலில் வந்து இப்படி முதலாக இந்த கிணறு இறைக்கிறது ஒரு காணொலியாக வந்து போடுறேன். என்னத்துக்காகண்டா நாங்கள் வளமையாக வந்து இறைக்கிறது வந்து அந்த மண்ணெண்ணெய் மிஷினில் தான், மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு அந்த மிஷினில் தான் இறைக்கிறோம் நாங்கள். அந்த மிஷின் வந்து அந்த மிஷினை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் அது வந்து இறுகிடும். அந்த ஒரு காரணம் தான் இப்போ மாமா வந்து இந்த மோட்டர் வந்து கொண்டு வந்துருக்குறேன். இதை வந்து நாங்கள் அப்படியே ஒரு கயிறுண்டை கட்டிட்டு அப்படியே டிரெக்டாக அப்படியே கீழே இறக்கினா நல்ல ஒரு வேகமாக வரும். நான் இது வரைக்கும் இதை பார்த்ததும் இல்லை. இன்றைக்கு தான் நாங்கள் இந்த வீட்டை வந்து முதலாக இறக்கி அப்படியே இறைச்சி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே எங்கள் கிணத்தை காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே தான் ஆகும். ஒரு கிணறை நான் அங்கேயே போய் காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. இது வந்து மோட்டர். இது வந்து நாங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் வந்துருக்கு. மோட்டருக்கு கீழே வந்து ஒரு சும்மா ஒரு பேசின் மாதிரி ஓட்ட போட்டு அதை வந்து கட்டியிருக்கோம். என்னத்துக்கான இந்த பாசியல் வந்து மேலே எடுக்க வைக்க வந்து உள்ளுக்கால வந்துடும். உள்ளுக்கால வந்தால் இப்போ இந்த தண்ணி விடுற போஸ் வந்து குறைஞ்ச பண்ணுறதால இதை வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து கட்டியிருக்கிறோம். எங்கள் வீட்டையெல்லாம் நிறைய கோழியை நிற்கும். அப்படி எங்கள் கிணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க, இந்த ஆழம்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய ஆழம் இல்லாமல் இல்லை. சண்டில் இப்போ அங்காளி பக்கம் தான் கிணறு வந்து நிறைய ஆழமாக இருக்கும். இது வந்து ஒரு 3 ஆழை வச்சாலே இந்த ஆழம் வந்து அப்படியே மேலே வந்துடும். ஒரு முழங்கை அளவுக்கு தான் இதில் தண்ணி நிற்கிது. இப்போ அந்த தண்ணியை தான் வெளியில் எடுத்து போட்டு கொஞ்சம் சேறு இல்லாமல் இருக்குது. இந்த கிணறு வந்து முதல் கையால் தான் தோண்டினது. பல வருஷமாகிட்டு இந்த கிணறு தோண்டி. இப்போ எல்லாம் வந்து இந்த ஜேசிபி ஆலையெல்லாம் வந்து இப்போ கிணறு தோண்டினோம். ஆனால் இது வந்து முதல் கையால் கிண்டினது. அதுவும் இது கிண்டி முடிக்கிறதுக்கே வந்து பல நாளாகினதான். உள்ளுக்கு ஒரு கோல்ஃபிஷ் மீன் ஒன்று நிற்கிது. அது வந்து சோடியாக தான் விட்டது, ஆனால் ஒன்று தான் நிற்கிது. என்ன நடக்கிறதுண்டா, சோடியாக கொண்டு வந்து விடுவேன், ஆனால் ஒன்று வந்து காணாமல் போயிடும். மற்ற இப்போ தனியாக அந்த மீன் மட்டும் ஒரு 2 வருஷமாக நிற்கிது. அதை பிடிச்சி மேலே விடணும். இதை ரச்சு முடிஞ்சோடனே குளோரின் போடணும். குளோரின் போட்டுட்டு திரும்ப தண்ணியெல்லாம் விட்டு உறைஞ்சிட்டு பின் திரும்ப தண்ணியெல்லாம் விட்டு ஊற்றி வடிவாக கழுவி சேறு இல்லாமல் ரவையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். பார்ப்போம். இன்றைக்கி கிணறு வைக்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். கிணத்தின் ஆழம் ஒரு 10 அடிக்கு மேலே தான் பெறும். இதில் ஒரு 3 படி இருக்குது. 3 படியில் அப்படியே நாங்கள் கீழே ஈஸியாக இறங்கிடலாம். மழை காலத்துல எல்லாம் வந்து கிணத்தின் தண்ணி இந்த லெவல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். கீழே இருந்து இந்த இடத்துக்கு வந்துடும். முதல் ஒருக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் தான் இந்த தண்ணி வந்து மேலே நின்ற நேரத்தில் அப்படியே ஒரு 4-5 வருஷம் பெரும் வந்தது நடந்து. அப்படியே இந்த படியால் சும்மா நடந்து வரைக்கும் அப்படியே வலிக்கு விழுந்தோடனே வந்து அதில் எங்கள் மாமா அதில் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு அடுத்த பிள்ளைக்கு வந்து சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டது. அப்போ அம்மா கண்டுட்டா, உங்கள் தம்பி வந்து கிணத்துக்கு விழுந்துட்டான், அவன் காவை ஓடுங்கன்னு சொல்ல. அப்போ மாமா மூடியற நான் பேருந்து நடுவுக்கு வந்து விளையலை, அப்படியே சைட்டோடு தான் விழுந்து இதுலேயும் ஒரு காயம் இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு கட்டு இருந்தது. அந்த கட்டை நான் அப்படியே பிடிச்சிட்டேன். அப்போ இந்த கிணத்தை பார்க்க பெரிய கிணறு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா இந்த கிணறு ஒரு சின்னனாக இருக்குது. என்னத்துக்கு காத்திருக்கிறோம்டா, கரண்ட் வந்து இன்றைய கட் பண்ணிக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதால கரண்ட் வந்து கட் பண்ணிக்கணும். பழமையாக வந்து இப்படி நடக்கிற இல்லைங்க. திடீரெண்டு ஏதாவது பிரச்சனை நான் வந்து கட் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் மோட்டரில் வந்து என்ன பிரச்சனைனா, கரண்ட் வந்து இல்லாட்டிக்கு வந்து இறைக்கவே இயலாது. இதே மண்ணெண்ணெய் ஊற்றி இறைக்கிற மிஷின்னால் நாங்கள் ஈஸியாக அப்படியே இறைச்சிடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏஆர் வந்து சில நேரம் இழுக்காது. அதை பேருந்து நாங்கள் ஏஆரை விர வச்சு அப்படி அந்த தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கு வெளியில் விடிஞ்சிடும். அப்படின்னு சில நேரம் நடந்திருக்கு. அப்படியே ஒரு தண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கே ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் சில நேரம் அந்த ஏஆர் பிரச்சனையால் லீக்காக இருக்கும். கீழே வந்து லீக்காக இருக்கும்.
இல்லாட்டி அந்த பைப்போட அந்த பெண்டில் வந்து ஒரு லீக்காக இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. அப்படியே அந்த நட்டை வந்து வடிவம் அந்த ஜாயின் பண்ணிவிட்டு பூட்டிட்டு அப்படியே மோட்டரை போட்டு விட்டுறா. சரி, அதுன்ற பாட்டுக்கு அப்படி தண்ணி எல்லாம் வந்துடும். பார்ப்போம் என்ன விதத்தில் வந்து இந்த மோட்டர்லேருந்து தண்ணி வருதுன்னு பார்ப்போம். ஒரு அரை மணித்தாலும் வெயிட் பண்ணாங்க. கரண்ட் வந்துட்டு பைப்பை கொண்டு வந்தாச்சு, மோட்டரையும் கிணத்துல வச்சாச்சு. அப்படி என்ன வைக்கிறது தான் அடுத்த வேலையே. கிணத்து நாளத்தை பாருங்க. குளோரின் நாங்கள் இது 1/2 கிலோ, இதுக்கு ஒரு 1/4 கிலோ போட்டால் காணு கிணறுக்கு. நான் சில நேரம் 1/2 கிலோவே போட்டுருவேன். ஒரு 250 ரூபாய்க்கு வேணுது. அடுத்தது இந்த மோட்டர் வந்து தனியாக தூக்கி கொண்டே போகலாம். நாங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான வெயிட் இல்லை, ஒரு 10 கிலோவுக்கு மேலே தான். இவர் தான் மாமா. வீடியோ ரெக்கார்ட் அது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ நான் வேலை முடிஞ்சது. நாங்கள் வயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படியே மோட்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பைப்பை வந்து கனெக்ட் பண்ணால் சரி. கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரக்க வேணும். இது சும்மா போட்டாலும் சரி, எல்லாடி சாவி தேவையோ இந்த இதைத்தான் நாங்கள் அப்படியே போட்டுவோம். அந்த இதில் 2 குண்டு விடாது. என்னது 2 குளிக்கிறது. முதல்ல ஒன்றுக்க வச்சுட்டு போய் நெஞ்சால வைக்கும். அப்படி எல்லாட்டிக்கும் ஒரு குளிக்க வச்சு தண்ணி அள்ளி அங்கால ஊற்ற சரி. இறங்கணும், அதான் இறங்க வேணும். இதால் லீக் ஆகாதோ? பைப்பையும் கனெக்ட் பண்ணிவிட்டு வயரையும் கட்டியாச்சு. அப்படியே மெதுவாக நாங்கள் அந்த ஆழத்தில் ஒரு 2 குழி இருக்குது. அந்த குழியை கரைக்கினா சரி. ஒரு முழங்கை அளவு தான் இந்த தண்ணியே இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நாங்கள் ரச்சு முடிக்கிறோம். வந்து 1 ரெடி என்ன மற்றபடி நாங்கள் இந்த வயரில் வந்து அந்த தண்ணி நனையிற பக்கத்தை வந்து கொஞ்சம் விட சுகம் செக் பண்ணி பார்க்கணுங்கண்ணா. சிலது அதில் டேமேஜ் ஆகினா ஷோர்ட் ஆகிருக்குண்ணே. ஓகே, நாங்கள் மோட்டரை போட்டுட்டு என்ன விதத்தில் தண்ணி வருதுன்னு அதையும் பார்ப்போம். அங்கே நிற்குது. அந்த மோட்டர் கிட்ட போன எடுத்து விட்டுருங்க. எங்கே நிற்குது? மஞ்சள். ஓ, ஒரு செவ்வில் நிற்கல. மோட்டர் பக்கத்தில் நிற்குது இல்லையாண்ணா? நேரம் சரியா 11:15. நாங்கள் எவ்வளோ நேரத்தில் ரச்சு முடிக்கணும்னு பார்ப்போம். சூச்சை போட்டால் சரி. அங்கே போடல, மோட்டரை போடுவோம். வேறு இது தண்ணி வர விதத்தை பாருங்க. எங்கள் வீட்டை ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது. இப்போ அதில் வர்ற விதத்தை விட ஒரு கூடத்தான் வருது. முதல்ல அதங்க இந்த தொட்டியை வந்து நிரப்பணும். நார்மலாக நாங்கள் மிஷினில் இறைக்கிறத விட இது வேகமாக தான் வருது. தண்ணி வர வேகத்தை பாருங்க. நான் நினைக்கல இந்த விதத்தில் வெறுமண்டு, ஆனால் நல்ல ஒரு வேகமாக தான் வருது. அடியிலேருந்து சேறுகள் வந்து அப்படியே வருது. இப்போ மற்ற மிஷின்டா சேறுகள் எல்லாம் அடைச்சிடும். இப்போ இது வந்து அடியில் வந்து மோட்டர் இருக்கிறதால அப்படியே வந்து நல்ல வேகமாக வந்து வருது. அப்படி அந்த கிணத்தை அப்படி மைக்கை வந்து கலட்டிட்டேன். இது வந்து ஃபோன் மைக் தான். அது தண்ணி வந்து எப்படியும் பறந்தா இப்போ இந்த மைக்கில் கதை சரி, அதனால் கலட்டியாச்சு. உள்ளுக்கு ஒரு மீன் ஒன்று நிற்கிது, அவரை வந்து பிடிக்கணும். சத்தமே இல்லாமல் கிணறு இறைக்கிறோம். நாங்கள் மிஷினில் இறைக்கிறோண்டா இப்போ பயங்கர சத்தம் வந்து வரும். இதில் வந்து இந்த தண்ணியில் சத்தம் மட்டும் தான் வருது. முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் வராது, அதுக்கிடையிலே இறைச்சி முடிஞ்சது. இனி கீழே இறங்கி இந்த பாசியில் நாளிட்டு குளோரின் போட்டுட்டு உறைஞ்ச வேணும். ஓகே, அப்படி நாங்கள் கீழே இறங்குவோம். 1 2 3 இந்த வழி வருதுண்ணே. அப்புறம் இறக்கல குளோரின் போட போகணும்.
பாசி அள்ளிட்டு போடுவேன் இல்லாட்டி நீ என்ன செய்யும்? மீனை பிடிச்சிட்டு அள்ளுவோம். அப்படியே இந்த மீனை பாருங்க இந்த ரெண்டு வருஷமா நிக்குது. ஓ ரைட். அந்த அப்படியே பெரிய தொட்டிக்க விட்டானல்ல மேலே வந்த பாங்களை தூக்கி போட்டு இல்ல வராது. பெருக்குதான் கீழே வந்தா எத்தனை பேரும் எவ்வளோ ஆழம் வரும்? பெண்ணன் அடியனா சின்ன கிணறு தான். அடுத்தது வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த பாசியல் சேறுகளை கொஞ்சம் வல்லோணும் அள்ளி போட்டு அப்படியே குளிர்ன போட்டுட்டு உறைஞ்சிட்டு இப்போ திருப்பம் முருகா இழுத்து விட்டா சரி. இப்போ கீழே ரெண்டு காணொலியும் எடுத்துக்கொண்டு வேலையும் செய்யலாது. அதனால மேலே வந்து போன கொடுத்துருவேன். ஒரு மாடி எல்லாம் நல்லா இருக்கும். ஓ பழம் இல்லை சின்ன பேசினா அந்த வாளியா இருக்குதுங்களே கிணத்து வாளியா? ஓ கிணத்துக்கு வந்து அதிகமாக இந்த மாவில அடுத்தது வந்து இந்த கமுகு வந்து பக்கத்துலேயே இருக்குது கிணத்து மரத்தோட வந்து பக்கத்துலேயே. அப்போ அதுலேருந்து வர அந்த விதைகள் வந்து அந்த லைட்டான கலர் இல்லாமல் இருந்தது. மற்றபடி எங்கள் இந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து இதைத்தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. குடிக்கிறதுக்குண்டா கோயில் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே, அங்கே எடுத்துனாங்க. இல்லாட்டிக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து 5 ரூபாய்க்கு கடையில் விற்கிறோம். இப்போ அந்த தண்ணி தான் சில நேரம் போயிட்டுருக்கு. சேருலாம் அள்ளியாச்சு. அடுத்தது அப்படியே குளோரின் கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு இந்த விளக்குமாறு அளவுறீங்க ஆகுது. போட்டுட்டு கீழே நிற்கலாம். இது இந்த பவர் வந்து அப்படியே மூக்குக்கு இல்லாமல் இருந்தது. குளோரின் எல்லாம் போட்டுட்டு உறைஞ்சிட்டு மேலே வந்துட்டேன். அப்படியே மாமா அப்படியே இந்த இதுக்கு வந்து ரெக்கம் நிற்கிறார். அப்படியே தண்ணியை வந்து அப்படியே திருப்ப கணத்துக்கு அப்படியே விடுறோம். ஈஸியாக வந்து அப்படியே நான் கழுவிடலாம். அவ்வளோதான். கீழே இருந்து மூத்தலாம் அது கஷ்டம். அதே மாதிரி இது ஈஸி. தண்ணியில் கலரை பாருங்க எப்படி இருக்கேன். ஓ பைப் எடுக்கவே நேரம் சரியாக 11 ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் தான். சரியாக நாங்கள் 11:15 வந்து வேலையை வந்து தொடங்கினாங்க. இப்போ வந்து நேரம் 11:50. அடுத்தது உள்ளுக்கு வந்து நின்று ஒரே ஒரு இந்த கோல்ட் பீஸ் மீன் இதில் நிற்கிது. வரும் பெரிய மீன் தான். நல்லா வந்து சுறுசுறுப்பாளுடைய நீர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நிற்கிறாருங்க. ஆனால் ஒரு சோடி இல்லை, ஒன்று வண்டி விடணும். எல்லாம் கழுவின அப்புறம் வந்து கிணறு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு சரியாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த கிணத்து இந்த தண்ணி வந்து வளமையாக இருக்கிற மாதிரியே வந்துடும். நாங்கள் இந்த கிணறு இறைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் தான் எடுத்திருக்கு. அவ்வளோ ஆழம் இல்லை. இதே இந்த பெரிய பெரிய இதே கூட பெரிய கிணறு எல்லாமே இருக்குது. அங்கேயெல்லாம் இறைக்க போகிறோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து கொஞ்சம் ஆழம் கூட, தண்ணியும் வந்து நிறையவே இருக்கும். எங்கே வந்து ஒரு கணக்கான கிணறுன்றதால வேலைக்கே இறக்கிட்டோம். அடுத்து நாங்கள் பூட்டின பைப் எல்லாம் மாமா கலடி பண்ணிக்கிறார் வீட்டை கொண்டு போகிறதுக்கு. அவ்வளோதான் மக்களே.
ஒரு 10 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணி வந்து நிரம்பின பிறகு அப்படி உங்களுக்கு நான் காணொலியில் காட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிணறு வச்சு முடிஞ்ச பிறகு தண்ணி வந்து எவ்வளோ ஊறி இருக்கும்னு பார்ப்போம். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வேறு தண்ணி வந்து ஒரு 3/4 வந்துட்டு தண்ணி வந்து இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே இனி இதுக்கு பிறகு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தானே இருக்கும். நாங்கள் வடிவாக வந்து உறிஞ்சினதால் அப்படி கீழே அடியிலெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணினா நெல்லம். நாங்கள் 1 மாதம் வந்து விட்டுட்டோம். அதனால் வந்து இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது ஒரு மீன். இதில் பாருங்க இப்போ 2 மீன் நிற்கிது. இது வந்து முதல் நின்ற மீன். அங்கால நிற்கிற மீன் வந்து இன்றைக்கு வேண்டினது. அது வந்து 300 ரூபாய். இப்போ இவையில் 2 பேரையும் வந்து நாங்கள் கிணத்துக்கு விட போகிறோம். 2 பேரையும் விட்டாச்சு. இப்போ நல்ல வடிவான இந்த தெரியணும். அவ்வளோ அந்த மக்களே, இந்த கிணறு வச்ச காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கும் பழைய ஞாபகம் வந்திருக்கும். நிறைய பேர் இப்போ இலங்கையிலிருந்து வேறு நாடுகளில் வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிறீங்க. இப்போ இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இந்த கிணறு வச்ச ஒரு நினைவுகளும் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்திருந்தால் மறக்காமல் கருத்துக்களை தெரிவிங்க. வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி.